பிரவீன் காந்தி அவர்கள்ட்ட இவ்வளவு நிகழ்வு நடந்திருக்கிறது. தாவேக தலைவர் ஸ்பாட்டில் இல்லை, கரூரில் இல்லை, ஏன் திருச்சியில் கூட இல்லை, சென்னை வந்துட்டார். இது பார்க்குற பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும்? உலகமே உருகி அழுகும் நிலையை கரூர் மக்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐம்புலன்களும் அடங்கி 40க்கு மேற்பட்ட உயிர்கள் அங்கே உயிரை இழந்து, ஒரு குடும்பம் ஐம்புலன்களை இழந்தால் அடுத்து ஆம்புலன்ஸ் தான். இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸு கதையை பேசி டைவெர்ட் பண்ணாதீங்க. ஆம்புலன்ஸுன்றதுலாம் இல்லை, ஐம்புலன்ஸ் 40 பேர் செத்துருக்காங்க சார். அரசியலில் இதுவரைக்கும் எத்தனையோ மகா ஜாம்பவனுங்களாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவுக்கே இப்படி நடந்திருக்குன்னா இது நுழைவு தான். நுழைவுலேயே 40 பேரை ஒரு அரசியல் ஆதிக்கங்கள் கொண்டு இருக்குன்னா இதோட தொடக்கமே இன்னும் எதிர்கால அரசியல் எங்கெங்கே போய் நிக்க. எந்த அரசியல் ஆதிக்கத்தை சொல்றீங்க? விஜயின் அரசியல் ஆதிக்கமா, ஆளுங்கட்சியின் அரசியல் ஆதிக்கமா, எதை சொல்ல வரீங்க? இல்ல சார், அவருடைய வருகை யாருக்கெல்லாம் பயத்தை தருகிறதோ, குறிப்பா ஆளுங்கட்சிக்கு தான். அவர் ஆளுங்கட்சியை தான் குறிவைத்து தாக்குகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலையும் பிஜேபி அவர்களையும் ரெண்டு கட்சியும் சேர்ந்து தாக்குறார். ஆனால் குறிப்பா அவர் ஆளுங்கட்சியான தமிழக அரசை தான் குறிவைத்து தாக்குகிறார். அப்போ ஆளுங்கட்சி நெருக்கடி கொடுக்குன்றது சராசரி குழந்தைக்கும் தெரியும். ஆனா திரு விஜய் அவர்கள் சார்பா நான் என்ன நினைச்சேன்னா, அவர் மதியம் பேசும்போதே சொல்றாரு, நாங்க ஒரு இடம் கேட்கிறோம், பொது வெளி கேட்கிறோம், ஆனா குறுகலான இடத்த கொடுத்து நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு வார்த்தையை மதியமே பேசுறாரு. அப்போ திரு விஜய் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது என்னமோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ திரு விஜய் அவர்களின் சார்பாக ஒரு மாபெரும் படை இருக்கு சார். இளைஞர் படை விஜய்க்கு தெரிஞ்சிருக்கே. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிக்கலாமே சார். பெரம்பலூருக்கு நான் போனா அசம்பாவிதம் நடக்கும், நடுராத்திரி நிப்பாட்டுறாரு சார். ஏன் இங்க நிப்பாட்டல? அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன் சார். ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை கையில் வைத்திருக்கும் திரு விஜய் அவர்கள் போலீஸை பத்தி கவலைப்படாம நமக்கு எதிராக சதி நடக்கிறது, நீங்க உஷாரா மக்களை பாதுகாக்குங்கன்னு ஒரு திரு விஜய் அவர்களோ இல்ல விஜயோட கூட இருக்கிறவங்களோ சொல்லி இருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, திரு விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் அந்த ஏரியால இருந்திருக்கணும் சார். கரூர்ல போலீஸ் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் தயவுசெய்து கிளம்பிடுங்கன்னு போலீஸ் சொல்லியிருக்கோம். இப்ப சட்ட ஒழுங்கு அதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு திருச்சியிலையோ இல்ல ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள ஒரு கார்லயே சுத்தி இருக்கணும் சார் அவர். ஏன்னா இறந்தது யாரோ இல்ல சார், அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தாய்மார்கள், அக்காமாரு, குழந்தைங்க. ஐயோ, அது திரு விஜய் அவர்கள் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். யாரோ மிஸ்கைட் பண்ணிட்டாங்க சார், திரு விஜய் அவர்களை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க சார். ஒரு சிஎம் போய் நிக்கிறாரு சார் 1 மணிக்கு, சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே சிஎம் போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல நின்ன திரு விஜய் அவர்கள் எதிர்கால சிஎம்னு நாங்கெல்லாம் நம்புறோம், எங்களை போல இளைஞர்கள் நம்புறோம். திரு விஜய் அங்க நின்று இருக்கணும் இல்லையா? யார் அவரை மிஸ்கைட் பண்ணது? இப்ப குற்றவாளியா திரு விஜய் அவர்கள் இப்ப அங்க வேட்டையை கட்டி மடிச்சு நின்று இருக்கணும் சார். என் மக்கள் செத்துட்டான்டா, என் மக்கள் செத்துட்டான், நான் நிக்கிறேன், என்ன வேணா பண்ணுங்கன்னு விஜயகாந்தா இருந்தா நின்று இருப்பாரு சார். விஜயகாந்தா இருந்தா, புரட்சி கலைஞர் விஜயகாந்தா இருந்தா வேட்டையை மடிச்சு கட்டி நிற்பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தா வேட்டையை கட்டி மடிச்சு நின்று இருப்பாரு. அந்த வேலையை திரு விஜய் சார் பண்ணிருக்கணும். அவர் ரெடியா இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி கூட இருக்கிறவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, திரு விஜய் மேல அப்படியே திரும்பிருச்சு. இது நியாயமாக பல பேர் செய்த தவறு. நாட் ஒன்லி விஜய் சார் நான் குற்றம் சொல்ல மாட்டேன், ஆளுங்கட்சியும் குற்றம் சொல்ல மாட்டேன். இல்ல இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இன்னைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு சார்? விஜய் சென்னை வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு இல்ல சார். அவர் மேல நெகட்டிவ் ஆயிடுச்சு சார், நெகட்டிவ் ஆயிடுச்சு சார். அவர் பண்ணிருக்கூடாது சார், பண்ணிருக்கூடாது. நான் விஜயோட நான் பக்தன்னு கூட சொல்லலாம். எப்படி நான் ரஜினி சாரை ரசிச்சனோ அதே மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதனால் விஜய் நான் பக்தனாக பார்க்கிறேன், அவருடைய பக்தனை நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு நேத்து நைட்டு அவர் அங்க நின்று இருக்கணும் சார். கரூர்ல நின்று அவரு ஏன் சார் செத்தது யார் சார்? ஏன் சார் யார் ரத்தம் சார்? எனக்காக வந்த கூட்டம் சார். அதுக்கு ஒண்ணு நடக்கும்போது நான் போலாமா சார்? நானு என்னவா இருக்கட்டும், என்ன வேணா நீ பண்ணியா, நான் இங்கதான் நிப்பேன் அப்படின்னு நின்று இருக்கணும் சார் அவரு. அப்கோர்ஸ் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், போலீஸ் தள்ளி இருக்கும், கூட இருக்கவங்க பயமுறுத்தி இருப்பாங்க, தயவுசெய்து போயிடுங்க சார் கையெடுத்து கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் பேட்டிக்கு திருச்சியில கேட்கறாங்க, ஏரோட்ராம்ல 31 பேர் இதுவாயிட்டாங்களே சார், என்ன அங்கேயாவது அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்கணும்.
ஏன்னா உனக்காக வந்த கூட்டம், உன் அன்புக்காக வந்த கூட்டம், உன் முகத்தை 30 வருஷமா விஜயை பார்த்து ரசிக்கிறான் சார். அவன் கரூர்ல இருந்து பார்த்து ரசிச்சவன் சார். கரூர்ல இருக்கிற அந்த கூட்டம், கருவில் பார்த்து ரசித்தவர்களை நீங்க எப்படி சார், எனக்கு தெரியல சார், எப்படி விஜய் சார் அங்க வந்து திரும்பி போனார்னு என்னால் ஏற்றுக்க முடியல. அப்கோர்ஸ் சீமானே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லாரை விட அதிகமா திரு விஜய் தான் இதுல வந்து காயப்பட்டிருப்பார், அழுதுகிட்டு இருப்பார். உண்மையிலே அழுதுருப்பார். நான் சொல்றேன் சார், நேற்று நைட்டு பூரா திரு விஜய் தூங்கியிருக்க மாட்டார் சார். அந்த இதயம் துடிச்சிருக்கும் சார். ஆனா அது அந்த இடத்துல பக்கத்துல இருந்து துடிச்சிருக்கணும் சார். துடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னா, இந்த மக்கள் மேல ஒரு சின்ன ஒரு ஐயோ விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா தலைவன்றவன் விட்டு போக கூடாது சார். தலைவன்றது நின்னு அது எதிர்கொள்ளணும். என்ன நீ பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ நீ? விஜய் மேல இந்த இன்னைக்கு இத்தனை பேர் பேசுற இந்த பார்வை மாறி விஜய் அடுத்த சிஎம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அவர் வேற கேம் ஆரம்பிக்கணும். கேட்போம். நான் திரு தனியரசு இதில் சதி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேக்கா முன்வைக்குது. நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க, இதில் தாமா முன் வந்து விசாரணை பண்ணுங்கள், சிசிடிவியை உடனே கைப்பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு. சதி இருக்கிறது அப்படின்னு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். தாவேக்காவினர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இப்போ இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டில் அது இன்னும் கூடுதலான ஜனநாயகத்தை அனுபவிக்கிற 8 கோடி மக்கள், 6.5 கோடி வாக்காளர்கள். அந்த ஜனநாயகத்தின் வலிமை இங்கு வேரூன்றி இருக்கிறது என்பதனால தான் சாதாரண ஒரு நடிகர், சாதாரண ஒரு விஜய் இப்பொழுது இவ்வளவு மக்கள் திரட்டுவதற்கும் பொது வழியில பொது இடத்தை முழுக்க அவர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய கருத்தை மக்களிடத்துல பரப்புரை செய்வதற்குமான அந்த ஜனநாயக உரிமையும் கருத்துரிமையும் ஜனநாயகமும் செழித்திருக்கிற நம்முடைய தமிழ் மண்ணில் அதை தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை துவக்கி அதன் தலைவராக விஜய் அந்த பரப்புரை நடத்துறார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்னை முதலமைச்சராக்குங்கள், நான் உங்களுடைய துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை துடைப்பேன். ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளினுடைய, அரசியல்வாதிகளினுடைய நடைமுறைகளில் இருந்து நான் மாறுபட்டவன். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், பொது விதிகளுக்கு கட்டுப்பட்டு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆட்சி நடத்துவேன். இதெல்லாம் சொல்லித்தான் இந்த விஜய் படத்துல நடிச்சாரு. இப்ப கட்சியை துவக்கி இருக்கிறார், கட்சியை துவக்கி நடிக்கிறார். அப்ப அப்படியெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே இருந்த முறையமைவை மாற்றி அமைத்து மக்களுக்கு அமைதியை, நல்வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லி வந்த விஜய் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் கூட, சுதந்திரத்திற்காக வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல கூட தமிழர்கள் 40 பேர் ஒரு இடத்துல செத்து மடிந்ததாக வரலாறு இல்லாத அளவுக்கு கரூரில் ஒரு பெரும் துயரம். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள். அரசியல் கட்சி கூட்டத்தில் நடந்தது இல்ல, கோவில்கள்ல, கும்பாபிஷேகத்துல, ஏன் மகாமகத்துல எல்லாம் நடந்திருக்கு. அரசியல் கட்சி கூட்டத்தில் தயார் சொல்றேன். அப்ப அரசியல் கட்சி கூட்டத்துல இப்படி ஒரு இழப்பு இந்தியாவில் நடந்ததில்லை, அல்லது உலகத்துல கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இல்லாத, அரசியலில் பயிற்சி இல்லாத, அரசியல் முதிர்ச்சி இல்லாத, மக்களை நேசிக்காத, மக்களின் மீது உண்மையாக மனப்பூர்வமாக அன்பு பாராட்டாத ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சியை துவக்கி திரை அரங்குகளில் அப்பாவி மக்களை சுரண்டி பெரும் பணக்காரராக, செல்வந்தராக மாறிப்போன விஜய் அரசியல் அதிகாரத்தை நுகர்வதற்கு அதே ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எடுத்த முதல் முயற்சியிலேயே இங்க பிரவீன் காந்தி சோதியா சொன்ன மாதிரி நுழைகின்ற பொழுதே 40 அப்பாவி மக்களின் பிணங்களின் மீது அந்த முதல் அமைச்சருக்கான கனவு அந்த விரிப்பை விரிக்கிறார்ல. நான் எத்தனை முறை நான் பேசியிருக்கேன், விஜய் ஒரு பால்வாடி குழந்தை. இந்த பரப்புரை கூட்டங்களுக்கு அரசு அனுமதிக்க கூடாது, விதிகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை, எந்த கட்டுப்பாட்டையும் மதிக்காத இந்த கூட்டத்திற்கு யார் அனுமதி கொடுத்தது? அரசு என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா? இந்தியா அரசே, ஒன்றிய அரசே, மாநில அரசே தேசிய நெடுஞ்சாலைகளை எல்லாம் 5 மணி நேரம் மறித்து ஒரு வாகன பேரணி நடத்துவதற்கு இந்தியாவில் யாருக்குமே அனுமதி இல்லாத அனுமதியை, யாருடைய எல்லா அதிகாரத்தையும் வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் மீறி விஜய்க்கு இந்த அனுமதியை யார் கொடுப்பது? அப்படின்னா நீங்க மத்திய கூட்டம் கூடுதுன்றதுக்காக அவருடைய ஜனநாயக உரிமையை நீங்க மறுத்தர முடியுமா? அரசியல் கட்சி நடத்தணுன்றது அவருடைய ஜனநாயக உரிமையா பாக்குறாரு. உங்களுக்கு கூட்டம் கூடுது, சில நேரங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்றதால அவருக்கான ஜனநாயக உரிமைகளை மறுத்தர முடியுமா?
அல்லையா இப்ப இந்த ஜனநாயக உரிமையே நான் வந்து இதை தடுக்கணும்னு நான் ரொம்ப வலிமையா பதிவு செய்யறேன். ஏன்னா நீங்க இந்த ஜனநாயக உரிமையா, இந்த ஜனநாயக உரிமை கருத்துரிமை என்பதை பயன்படுத்தி தான் ஓராண்டுகளுக்கு முன்பு தேர்தல் வர இருக்கிறது. உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இந்த பரப்புரையை துவக்கி வைத்தார். அதற்கே அனுமதி காவல்துறை தந்திருக்க கூடாது. பிறகு இப்பொழுது அதற்கு அடுத்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் எதிர்க்கட்சியை விட கூடுதலாக ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறேன், அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று ஒரு நடிகர் கட்சியை துவக்கி கொண்டு ஓடோடி வருகிறார் விஜய். அப்ப இந்த விஜய்க்கு இந்த அனுமதியை அரசு கடுமையா மறுக்கணும். ஆனா இந்த அரசாங்கம் சார் எடப்பாடிக்கு மறுத்து விஜய்க்கு மறுத்தா அரசு பயந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா சார்? அல்லையா, அரசு மக்களை நேசிக்கிறது, சட்டத்தை நேசிக்கிறது, சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்தும் ஒரு அரசு. ஒரு அரசு என்பது யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அல்லது ஒரு நடிகர் கேட்கிறாரு, ஒரு கட்சி தலைவர் கேட்கிறாரு, ஒரு தனியரசரோ எங்க பிரவீன் காந்தியோ மணிகண்டனோ எங்க சபியோ போக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க ஓராண்டுகளுக்கு முன்பு தேர்தல் பரப்புரை நடத்தி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்க வைத்து மக்களுடைய இயல்பான வாழ்க்கையிலிருந்து மக்களை தேர்தலுக்கு தயார் செய்வது என்பதே பிழையானது. ஒரு அறிவு சார்ந்த அரசியல் சமூகத்துக்கு இழுக்கு தாழ்வு. இதையெல்லாம் நீங்க இப்ப இருந்தே இந்த தேர்தல் திருவிழாவை போல பொதுக்கூட்டத்தை நடத்தி பொது பாதைகளை மறித்து பொதுமக்களுக்கு இடையூறா, பொதுமக்களின் உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற வகையில காவல்துறையுடைய பணிகளை எல்லாம் தடுத்து காவல்துறை நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க சொல்ற குற்றச்சாட்டை பாருங்க. இதுல சதி நடந்திருக்கு. நாகப்பட்டினத்துல நடக்காதது, திருவாரூர்ல நடக்காதது, திருச்சியில நடக்காதது, அரியலூர்ல நடக்காதது, பெரம்பலூர்ல நடக்காதது, ஏன் கரூர்ல நடக்குது? இந்த சதிக்கு யார் மூல விஷயம் இருப்பது? விஜய். அதெல்லாம் நான் முதல்ல தனியரசு தான் சொன்னேன். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை முதல் நீங்க தடை செய்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அதனுடைய பதிவை ரத்து செய்யணும். இந்த 40 பேர் இந்த படுகொலைக்கு காரணமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து இந்நேரம் சிறையில் அடைச்சிருக்கணும். இதே எங்க புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா சார் இல்ல முதலமைச்சர் இந்த கேள்வியை விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்போம் அப்படின்னாரு. தனியரசு வந்து உணர்ச்சி மிகுதியில உணர்ச்சி வசப்பட்டாங்களோ? இல்ல ஐயா, இப்ப நீங்க ஒரு கல்குவாரி ஒரு கூட்டத்துல ஏற்படக்கூடிய உயிரிழப்புக்கு கைது பண்ணணும் அப்படின்னா 2016 தேர்தல் காலகட்டம், 2016 நீங்க சட்டமன்ற தேர்தலில் நின்னீங்க. ஜெயலலிதா அவர்கள் மொத்தமா பகல்ல பிரச்சாரம் பண்ணாங்க. பலர் வெயில்ல வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஜெயலலிதாவை கைது பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா? இல்லையா, அது வந்து நீங்க கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் இயல்பா ஒரு 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 பலகீனப்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, முதியவர்கள் ஒரு ரத்த அழுத்தத்தால பல இதய நோயால இறக்கிறது எங்கேயும் நடக்குது. ஆலயங்கள்ல நடக்குது, அரசியல் கூட்டங்கள் நடக்குது, பொதுக்குழு செயற்குழு நடக்குது, சட்டமன்றத்துக்குள்ள பாராளுமன்றத்துக்குள்ள கூட அப்படி நடந்திருக்கு, பறக்கிற விமானத்தில் கூட நடக்குது. அதெல்லாம் அது வந்து இப்படி இது ஒரு இந்த மாதிரி கொத்தா மனித உயிர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் எங்க நம்ம அதுவும் பிழைதானது. அது அப்படி இருந்திருந்தாலும் அது தவறுதான். அதை ஒழுங்குபடுத்துறது பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கு. ஆனா விஜய்க்கு அப்படி பொறுப்பே இல்லை. திட்டமிட்டே மக்களை ஊடகத்தின் துணையோடு ஒரு இடத்தில் குவித்து வைத்து மக்களை மந்தைகளை போல, கால்நடைகளை போல நடத்துவது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய இந்த நவீன சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தாழ்வு. இதெல்லாம் நீங்க உடனடியா இந்நேரம் அந்த தமிழக வெற்றி கழகத்தை அலுவலகத்தை சீல் வச்சிருக்கணும், அந்த நிர்வாகிகளை எல்லாம் கைது செய்திருக்கணும். அவருக்கு ஆதரவா பேசுற பிரவீன் காந்தி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உடனடியா கைது செய்து இல்ல திரு தனியரசு, நீங்க அதான் திரும்ப பாருங்க. கேஸ் அஃபிஷியலா நடந்துட்டு இருக்கு. அதுல சம்பந்தப்பட்டவங்க சிலர்லாம் இப்போ 4 பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நிர்வாகிகள்லாம் போலீஸ் பேசிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்களை மேபி அரெஸ்ட் கூட பண்ணலாம், அது வேற. சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். தடை செய்யணும்னா ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நம்ம எமர்ஜென்சியில் இருக்குமா? இந்த வாதம் சரியா? எமர்ஜென்சியில் கூட இப்படி நடக்கும் ஐயா. எமர்ஜென்சியில இந்தியா முழுக்க 40 பேர் சாகவே இல்லையா? இது நானே சொல்லிட்டேன், சுதந்திரத்திற்காக போராடிய பொழுது கூட 40 பேர் எங்க செத்தாங்க? 40 பேர் சுதந்திரம் வேண்டும் என்று வெள்ளை ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடி கூட உயிரிழக்கல. ஈழ தமிழர்களினுடைய நீதிக்காக போராடுகிற ஒரு உயிரிழக்கல. இனம், அதாவது இந்தி ஒழிக தமிழ் வாழ்கிற மொழி போராட்டத்துல கூட 40 தமிழர்கள் உயிரிழக்கல. அப்பாவி பெண்களும் குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? குழந்தைகளுக்கு என்னையா தெரியும்? 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தையை கொண்டுட்டு போய் தலையில துண்டை கட்டி நீங்க வந்து ஒரு தலைமை வாராருன்னு 8 மணி நேரம் அந்த குழந்தைக்கு தண்ணீர் இல்லாம, உணவு இல்லாம, பாடு கொளுத்துற வெயில கொண்டு போய் நடுத்தரவுல நிறுத்துறது என்னையா நாயது? அப்படியே இருந்தாலும் நீங்க திரைப்படமா இருந்தா விஜய் ஓடோடி வந்து காப்பாற்றுவாரு. ஆனா இந்த படத்துல இப்ப விஜய் மேல வண்டியில இருந்து பிரச்சாரம் பண்ணாரு, மக்கள் உயிருக்கு போராடி தண்ணீர் கேட்கிறாரு, விஜய் போய் காப்பாத்தினாரு யாராவது ஒருத்தரையாவது?
தப்பித்து ஓடி போய் அவருடைய சொந்த வீட்டுல சுகமா படுத்துருக்காரு. அவர் போய் இப்போ உடைஞ்சு போய் கிடக்கிறாருன்னு இப்பவும் நீங்க அவர் மேல பரிவு காட்டி எங்க பிரவீன் காந்தி மாதிரி ஒரு மூத்த சமூகவியலாளர்கள் மனிதநேயத்தோடு இருக்கிறவங்களே இயக்குநர்களே இப்படி பேசினா எப்படி இந்த விஷயம் எல்லாம் நாளைக்கு முதலமைச்சரான எத்தனை நாட்டுல எப்படி ஒரு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஆகவே நம்ம நடிகர்களை நாடாளுமன்ற கூடாது. நான் வந்து மகிழ்ச்சி இதை எதிர்க்கிறேன் சார். சுகமா போய் படுத்திருப்பாருன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. அது எந்த மனிதனாக வெளியே வர சொல்லுங்க. சுகமாலாம் போய் படுத்திருக்க மாட்டாங்க. இல்ல சுகமா போய் படுத்திருப்பாருன்னு சொல்லாதீங்க. தவறான வழிகாட்டுதல அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இல்ல 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 சார், இல்ல சார், உங்களை கொண்டு போய் இல்ல சார், இல்ல சுகமா போய் படுத்திருப்பாருன்ற வார்த்தை தயவு செய்து சொல்லாதீங்க சார். அவ்வளவு ஒரு மனிதன் இல்ல தனியரசு பயப்படுறீங்க. இல்ல 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 உங்க விஜயை பார்த்து என்ன தமிழ்நாடு அரசாங்கத்தை விட சட்டத்தை ஓகே ஓகே தனியரசு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு பிரவீன் காந்தி ஆந்திரா இல்ல ஆந்திரால பேருக்காக நீங்க பேசல சார். நீங்க தொடர்ந்து பேசுறீங்க. தொடர்ந்து திரு விஜயை தாக்குறீங்க. சரி நான் என்னோட கேள்வி கேட்றேன். தொடர்ந்து பேசுறீங்க. நான் சொன்னதை கேட்டிருந்தா 40 உயிர் போயிருக்காது. சரி ஓகே கேட்போம். திரு பிரவீன் காந்தி அவர் உங்களுடைய சார் விஜய் மேல வழக்கு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜயை தாக்குவதாக திரு பிரவீன் காந்தி நாளைக்கு இந்த விசாரணை நடந்து விஜய் மேல வழக்கு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆந்திரால புஷ்பா 2 ரிலீஸ்ல நிச்சயமாக நடிகரே கைது உள்ள வச்சாங்க. அல்லு அர்ஜுனை தூக்கி சிறையில வச்சாங்க. அல்லு அர்ஜுன் அதான் சார். நிச்சயமாக சட்டப்படி சார் இது வந்து கரெக்டா வந்து ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாரு சார். அது காலம் அது நடந்துச்சா இல்ல அவங்களுடைய கவனக்குறைவில் இது நடந்துச்சான்றது தெரியல. ஆனா மதியமே சொல்லிட்டார், திரு விஜய் சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளவு குறுக்கலான சந்தை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்ததின் பின்னணி காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஏதோ சதி திட்டம் போடுகிறீர்கள்ன்றத மத்தியானம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீங்க கவனக்குறைவாக இருந்தது தான் திரு விஜய் அவர்களுடைய பார்வை. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? நிச்சயமாக இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆளும் அரசு மற்றவர்கள் அவரை கார்னர் செய்து அது அரஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. கேப்போம் எதிர்க்கட்சிகள் கேட்கின்றன ஒரு நபர் ஆணையம் மட்டும். பள்ளிக்கூடத்துல குழந்தை சேர்த்து போனா அந்த பள்ளிக்கூட நிறுவன நிதி அந்த அதிபரை கொண்டுட்டு போய் உள்ள வைக்கிறீங்க, செயலில் வைக்கிறீங்க, ஜாமீனே கிடைக்கல. கல்குவாரி முதலாளி தொழிலாளி இருந்தா கல்குவாரி முதலாளி கைது செய்யுங்க. தொழிலாளி இருந்தா பட்டாசு முதலாளி கைது செய்து சிறையில் வைக்கிறீங்க. இந்த விஜய்க்கு அவருடைய சுயநலத்துக்கு